அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது அவர் பிரிகாஷனா இருந்தாக வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க மருமக எப்பவும் அயான் பக்கத்திலேயே இருந்து அவனை நல்லா கவனிச்சுப்பா. சார், உள்ள வாப்பா. வா. என்ன விஷயம்பா? திடீர்னு வந்திருக்க, போனே பண்ணல. எதுவும் பிரச்சனை கிடையாதே? அது வந்து நான் இந்த வழியா போயிட்டு இருந்தேன். பையனை பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். டாக்டர் அயானுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்திருக்காரு. அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். சரி, நான் அப்ப கிளம்புறேன். அசார், என்ன கிளம்புற? வந்துட்டல, பார்த்துட்டே போ. ஜோயா, அசாரை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போ. போ அசார், போய் பாரு. சரி. வாங்க.
உமேரா, அட வாமா, எப்ப நீ வந்த? நான் தர்கால இருந்து இப்பதான் வந்தேம்மா. அயானுக்கு இந்த கயிறை வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். அம்மா, பீர் பாபா சொன்னாரு இந்த கயிறை அயான் கையில கட்டி விடணும்னு. இத கட்டினா அயான் சரியாயிடுவாரு. நான் அங்கதான் போய்கிட்டு இருந்தேன். நீ எதுக்காகமா இப்படி பேசுற? ஓ மேரா, நீ எதுக்காக இப்படி பேசுற? ஜோயா உன் இடத்த பிடிச்சிட்டா. உன்னோட இடத்தோட சேர்த்து உன் உரிமையையும். அவதான் இப்ப அயானா பாத்துக்கிறா. ஜோயா இன்னும் இங்கதான் இருக்காளா? அப்ப அவ... ஆமாமா, எனக்கும் தெரியும். ஜோயா தான் அயானோட மனைவி. அதனால அயான் மேல அவளுக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு. வாய மூடு. எதுக்காக இப்படி பேசுற? நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உரிமை அதுவா கிடைக்காது. நாம தான் அதை எடுத்துக்கணும். அந்த திமிர் பிடிச்சவளை அப்பவே நாம அனுப்பி இருக்கணும். அவ இன்னும் எதுக்காக இங்க இருக்கா? அந்த அசாரு தான் அவளை கூட்டிட்டு போக வந்தான்ல. ஏன் அவன் கூட போக மாட்டேங்கிறா? அவங்க 2 பேரும் அப்படித்தானே ஒரு முடிவு பண்ணிருந்தாங்க. அம்மா, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன்னோட அம்மா உமேரா. உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னோட கடமை. நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்ல. போனா போகுதுன்னு வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு. நான் அப்படி நடக்கவே விட மாட்டேன். அதோட உன்னுடைய வாழ்க்கைக்காக போராட சொல்லிக் கொடுக்க வேண்டியது என் கடமை. ஆனா அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா ஜோயா கிட்ட வேற எந்த வழியும் இருந்திருக்காதுன்னு. அயனோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. ஜோயா இங்கிருந்து போக நினைக்கிறான்னு இந்த வீட்ல உள்ள யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியான நேரத்துல அவ என்ன பண்ணுவா? அவளால என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்லாம தான் அவ இங்கேயே இருக்காளோன்னு எனக்கு தோணுதுமா. யா அல்லாஹ், அந்த பொண்ணு உன்னோட மனசையே மயக்கிட்டாளா? ஆ? அட, அவ உன்னோட உரிமையை பறிக்கிறாங்கறத நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற உமேரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க இருந்து போக வர மாதிரி அவளே வந்து என்கிட்ட சொன்னா. அப்ப போக வேண்டியதானே? ஏன் போக மாட்டேங்கிறா? இங்க இருக்கிறவங்க அவ கால்ல சங்கிலியா கட்டி வச்சிருக்காங்க. அவ போகணும்னு நினைச்சிருந்தானா திரும்பி வரமாட்டா. அம்மா, அவ நிச்சயம் போயிடுவா. நீ ரொம்ப வெகுளியா இருக்க உமேரா. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானா அப்புறம் அவளை சுலபமா அந்த வீட்டுல இருந்து அனுப்பவே முடியாது. நீ ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. அயான் உனக்கு மட்டும்தான் சொந்தமா இருந்தான், இருப்பான். அதுல இனிமே எந்த மாற்றமும் இல்ல. அயான் கூட உனக்கு மட்டும்தான் நிக்கா நடக்கணும் உமேரா. ஜோயா கூட இல்ல. யாருக்கு தெரியும்? ஜோயா அயானை நிக்கா பண்ணிக்கிறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவும் எதுலயும் நீ நல்ல கவனமா இருக்கணும். புரியுதா? புரியுதா? இன்னும் எத்தனை நாளைக்கு அவ இந்த வீட்டுல இருக்காங்கறத நான் பாக்குறேன். உட்காருங்க.
அயான் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சான். நான் இப்பவே உங்க கூட போகணும்னு சொன்னான். ஆனா வெளியில பாட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் அயான் நல்லா இருந்திருந்தானா விஷயமே வேற மாதிரி போயிருக்கும் மிஸ்டர் கான். இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க இங்க இருக்கிறதா நல்லதா? அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இருக்கிறது மிஸ்டர் கான்? இன்னும் எத்தனை நாளைக்கு? மிஸ் ஃபருக்கி, அயானுக்கு உடம்பு சரியான உடனே நானே வந்து உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். அயானை பாத்துக்கிறதுக்கு இங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்ப நான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை வெளியில வரைக்கும் விட்டுட்டு அயான் 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 are you okay? அயான் ரிலாக்ஸ். ஒண்ணும் இல்ல அயான், ஈஸி ஈஸி. அயான் உனக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி குடிக்கிறியா? உனக்கு ஏதாவது வேணுமா? are you okay? நீங்க என்ன கவனமா பாத்துக்கங்க. நான் போயிட்டு வரேன். ஷெரீன், அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க? அயானுக்கு கனமான துணி எடுத்துட்டு இருக்கேன் அண்ணி. அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான். அதிகமா குளிருதுன்னு சொல்றான். சளி பிடிக்காம இருக்கணும்ல. ஆ, நீ சொல்றதும் சரிதான் ஷெரீன். அப்புறம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம அயானா நீ தான் கவனமா பாத்துக்கணும். அல்ல, இந்த வீட்டோட நிலைமையை பாத்தியா? ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள அவளா மருமகளா வந்து சேர்ந்திருக்கா. ஆனா அப்படி இருந்தும் கூட ஆயானா அவங்க அம்மா தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டுமா இந்த வீட்டுல இன்னும் திடீர் திடீர்னு என்னென்னமோலாம் நடக்குது. இப்ப நீயே பாரு, யாரோட நிழல் இந்த வீட்டுக்குள்ள கூட வராம இருந்துச்சோ, இன்னைக்கு உன்னோட மருமகளால எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? நீ ஏன் இப்படி வெகுளித்தனமா இருக்க ஷெரீன்? அஷார் தான், வேற யாரு? நீ அவனை பார்க்கலையா? ஆமா அண்ணி, ஆனா அசார் அயானை பார்க்கறதுக்காக வந்தான். அவன் என்ன தானா வந்துட்டான்னு நினைக்கிறியா? நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிறியா? உனக்கு நல்லாவே தெரியும், அயானுக்கு உடம்பு நடுராத்திரில தான் சரியில்லாம போச்சு. அது எப்படி அசாருக்கு தெரிஞ்சது? தன்னால ஒண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்காது தானே? இப்படி காலங்காத்தால ஓடி வந்து நிக்கிறா. யாரும் சொல்லாமல வந்திருப்பா? அப்போ ஜோயா தான் கூப்பிட்டுருப்பான்னு சொல்றீங்களா? நான் ஏதாவது சொன்னேன்னா நிறைய பேசுறேன்னு சொல்வீங்க. நீயே யோசிச்சு பாரு, ஜோயா அவங்கிட்ட சொல்லலைன்னா வீட்டுல வேற யாரும் சொல்ல போறாங்க? அசாருக்கு வேண்டியவங்க வேற யாரும் இருக்காங்க? நான் எதை நினைச்சு பயப்படுறேன்னா ஷெரீன், இன்னைக்கு ஜோயா சொன்னதால அசார் இங்க வந்திருக்கா.
நாளைக்கு தில்ஷாத்து வந்துட்டா? அதாவது அவளும் வர வாய்ப்பு இருக்குல்ல? நான் எதை நினைச்சு பயப்படுறேன்னா, ஷெரீன் இன்னைக்கு ஜோயா சொன்னதால அசார் இங்க வந்திருக்கா. நாளைக்கு தில்ஷாத்து வந்துட்டா? அதாவது அவளும் வர வாய்ப்பு இருக்குல்ல? दिल में मगर जलते रहे चाहत के दिए तेरे लिए तेरे लिए। உங்களோட ஃபோன். தேங்க்ஸ். யா அல்லாஹ், இங்க நடக்கிற இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு என்னமோ அசார் அயானை பார்க்க வந்த மாதிரி தெரியல. ஷெரீன், அந்த பொண்ண பாரு. நிக்கா பண்ணது உன் பையன் கூட. ஆனா காதலிக்கிறது என்னவோ உன்னோட சக்களத்தி பையனையா? எனக்கு என்ன தோணுதுன்னா,
ஆசார அயானை வச்சு உன் மனச வேதனைப்படுத்தலான்னு பாக்குறான் போல இருக்கு. நீ இதை ஒத்துக்கிறியோ இல்லையோ? தில்ஷாத்துக்கு நீ என்ன பண்ணினியோ அதையே தில்ஷாத்தோட பையன் அசாரு உன் பையன் அயானுக்கு செய்ய நினைக்கிறான்.